Hi friends, welcome to BVS Kitchen. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் சால்னா. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு பிரஷர் panல 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய் இதெல்லாத்தையும் நான் சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. சோம்பு, ஜீரகம், மிளகு இது எல்லாமே ஒரே அளவு தான். இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது, 2 காஞ்ச மிளகா. நான் காஷ்மீரி காஞ்ச மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாவே 2 போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் வதக்கினா போதும். 1/4 மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதெல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா கீரி இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்து ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ நான் காரத்துக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் வாங்குறப்ப தோலோடு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எலும்பு அதிகமாக இருக்கிற சிக்கன் பீசஸை யூஸ் பண்ணி இதை சால்னா செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பீசஸை இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நமக்கு 2 to 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஊற்றியிருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சால்னாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி சிக்கனை ஒரு 10 to 15 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கர்லேயே செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உங்கள் சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும்.
நான் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து இப்போ கிளறி விட்டுக்கிறேன். இப்போ 10 நிமிஷமாக இந்த சால்னா கொதிச்சிட்ருக்கு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்கன் சால்னா வந்து உங்களுக்கு பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.